தமிழக வெற்றி கழகத்திற்கு புதிய பொறுப்பாளர்கள் நியமிக்க முடிவெடுக்கப்பட்டுள்ளதை நாம் அண்மை செய்தியாக பார்த்து கொண்டிருக்கின்றோம். 234 தொகுதிகள் 100 மாவட்டங்களாக பிரித்து பொறுப்புகள் வழங்க தமிழக வெற்றி கழகம் முடிவெடுத்துள்ளது. மேலும் கூடுதல் விவர செய்தியாளர் மணிகண்டன் வழங்க கேட்கலாம். மணிகண்டன், தற்பொழுது தமிழக வெற்றி கழகத்தின் இந்த புதிய பொறுப்பாளர் நியமனம் குறித்தான கூடுதல் விவரங்களை பதிவு பண்ணுங்க. வணக்கம். கடந்த பிப்ரவரி 2ஆம் தேதி நடிகர் விஜய் அவரது தலைமையிலான புதிய அரசியல் கட்சிக்கான அறிவிப்பை வெளியிட்டிருந்தார். தமிழக வெற்றி கழகம் என்பது அக்கட்சியின் பெயராக 3 பக்க அறிக்கை, அந்த கட்சியின் கொள்கைகள், அடுத்த எந்த ஆண்டுல அவர் அரசியல பிரவேசிக்க போகிறார், அது குறித்த விரிவான அறிக்கை தெரிவித்திருந்தார். அதற்கு பிறகாக அண்மையில அக்கட்சியின் அதிகாரப்பூர்வ முதல் மாவட்ட தலைமை கூட்டம் அக்கட்சியின் தலைமை அலுவலகம் அமைந்திருக்கக்கூடிய பனையூர்ல நடைபெற்றது. அக்கட்சியின் மாநில பொதுச் செயலாளர் இந்த கூட்டத்திற்கு தலைமையேற்று பல்வேறு முக்கிய முடிவுகளை எடுத்திருந்தார். முதற்கட்டமாக 2 கோடி உறுப்பினர்களை அக்கட்சியில் இணைப்பதற்கான இலக்காக நிர்ணயித்து அதற்கான அணிகள் விரைவில் அறிவிக்கப்படும். அந்த அணியோடு சேர்ந்து மாவட்ட தலைமை நிர்வாகிகள் ஒத்துழைப்பு வழங்கி செயலியின் மூலமாகவும் உறுப்பினர் சேர்க்கை முகாமின் மூலமாகவும் உறுப்பினர்களை சேர்ப்பதில் கவனம் செலுத்த வேண்டும் என்பது அந்த கூட்டத்தின் வாயிலாக மாவட்ட தலைமை நிர்வாகிகளுக்கு வழங்கப்பட்ட அறிவுறுத்தலாக இருந்தது. இந்த நிலையில தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய 234 தொகுதிகளுக்கு 100 மாவட்டங்களாக பிரித்து பொறுப்புகள் வழங்க தமிழக வெற்றி கழகம் முடிவெடுத்துள்ளதாக தகவல்கள் கிடைத்திருக்கிறது. ஒவ்வொரு கட்சியுமே தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாவட்டங்களை அவர்கள் கட்சி நிர்வாக காரணங்களுக்காக பிரித்துக் கொள்வார்கள். அந்த அளவுல தமிழக வெற்றி கழகத்தை பொறுத்தவரையில தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய மாவட்டங்களை 100 மாவட்டங்களாக நிர்வகிப்பதாக முடிவெடுத்திருப்பதாகவும் தமிழக வெற்றி கழகத்தின் புதிய மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்கள் குறித்த அறிவிப்பு அடுத்த 10 நாட்களுக்குள்ள வெளிவர வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. பொறுப்பாளர்கள் நியமனத்திற்கு பிறகு உறுப்பினர் சேர்க்கைக்கான சிறப்பு செயலியும் அறிமுகம் செய்யப்படும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மகளிர் தலைமையிலான உறுப்பினர் சேர்க்கை அணி மற்றும் அதன் நிர்வாகிகள் அறிவிக்கப்பட்டு அதோடு புதிதாக நியமிக்கப்பட உள்ள மாவட்ட பொறுப்பாளர்கள் மற்றும் சட்டமன்ற தொகுதி பொறுப்பாளர்கள் உறுப்பினர் சேர்க்கை ஒருங்கிணைப்பு பணிகளில் முழுவீச்சில் ஈடுபடுத்தப்பட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த உறுப்பினர் சேர்க்கைக்கான அணி, மகளிர் தலைமையிலான அணியை தலைவர் விஜய் நேரடியாக அந்த அணியின் பேர் வெளியிடுவார் எனவும் தாவேக வட்டாரங்கள் தகவல் தெரிவிக்கிறது. மணிகண்டன், தகவலுக்கு நன்றி.